பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேசத்திற்காக திறப்பிலே நின்று நாம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படித்தானே? நீங்க எவ்வளவு நேரம் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசம் ஆசீர்வாதமாக இருந்தால் மாத்திரமே நாம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவர் கொடுத்த இந்த தேசத்திற்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம தேவ சமூகத்துக்கு முன்பாக ஜெபித்து நம்முடைய தேசத்தை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்க. ஏன்னா தேசம் நன்மையாக இருந்தால் மட்டும்தான் நாம நன்மையாக இருக்க முடியும். சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாம் போகிற பாதையே கொடூரமாக இருக்குது, எனக்காக ஜெபிக்கிறதே இங்கே பெரிய போராட்டமாக இருக்குது, இதில் நான் எங்கே போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே இதுதான். என் நிலைமையே, என் பிரச்சனை, என் போராட்டமே பெரிய ரேஞ்சில் இருக்கும்போது இதில் நான் எங்கேயா போய் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறது? தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு என் பிரச்சனைக்காக நான் ஜெபிச்சே இன்னும் பதில் வர மாட்டேங்குது, நான் போய் தேசத்துக்காக ஜெபிச்சேன்னா பதில் வந்துருமான்னுலாம் நிறைய நேரங்களில் நாம் யோசிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம முன்னாடி ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம், எப்படி நாம முன்னாடி ஒரு காலத்துல எவ்வளவு சிரிப்பு சத்தம் கேட்டது, உங்க குடும்பங்கள்ல எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்தீங்க, எவ்வளவு கலகலப்பா இருந்த ஒரு வீடு இன்றைக்கு உங்க குடும்பத்தோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு, ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. அன்றைக்கு இருந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை பார்க்கும்போது ஒரு காலத்துல எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா, வியாதி இல்லை, வேதனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, எல்லாமே எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து சிரிப்பு சத்தம் என் குடும்பத்துல கேட்டே பல நாட்கள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒருவேளை நீங்க நிற்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக தேசத்தின் சிறையிருப்பு மாறும். ஒரு காலத்துல சந்தோஷமா வாழ்ந்தோம், ஒரு காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு மனமகிழ்ச்சியோடு நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது அந்த நிலைமை என் குடும்பத்துல இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, அந்த வருமானம் எனக்கு இல்லை, அந்த வேலை எனக்கு இல்லை, அந்த காரியங்கள் எனக்கு இல்லை. அது திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்கள் எவ்வளவு நல்ல நாட்களாக இருந்தது, அந்த காலங்கள் எவ்வளவு சந்தோஷமா என் வாழ்க்கையில இருந்தது, அந்த நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா மனமகிழ்ச்சியா நாங்க இருந்தோம், எவ்வளவு சிரிப்பு சத்தம் என் குடும்பத்துல எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நைட்டும் பகலும் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் என் குடும்பத்துல இருந்துச்சு, ஒரு செழுமை என் குடும்பத்துல இருந்துச்சு, எவ்வளவு நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கும்போது, எப்படியெல்லாம் நான் வாழ்ந்த ஒரு நான், எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு என் நிலைமையை திரும்பி பார்த்தா அந்த நாள் என் வாழ்க்கையில திரும்ப வருமானு நான் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமை. அந்த சந்தோஷத்துல ஒரு துளியளவு கூட இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இல்லை. நாட்கள் போகிறது, ஆனா நாட்கள் எல்லாமே ஒரு கண்ணீரிலையும் வேதனையிலையும் கவலையிலையும் தான் நான் போய்கொண்டிருக்கிற நிலைமையில இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க முன்னாடி ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க, எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தீங்க, எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்துச்சு, எவ்வளவு தூரத்துக்கு தேவனுக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்க, தினந்தோறும் பாடி துதித்து ஆராதித்து ஒரு சந்தோஷ சத்தம் உங்க குடும்பத்துல கேட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, தேசத்தினுடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற போகிறார். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், நான் ஏன் தேசத்துக்காக ஜெபிக்கணும்னா, தேசம் நல்லா இருந்தா மட்டும்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். தேசம் ஒரு சமாதான நிலைமையில இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக உங்களை நீங்க ஒரு காலத்துல இருந்த சந்தோஷத்தை, உங்க குடும்பத்துல இருந்த சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய தேசத்தினுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம், எப்படி இருக்கும் இது? எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமானால்
என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில காரியத்தை ஆண்டவர் சிறையிருப்பு மாத்தினாலே போதும். ஆனா எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நான் முன்னாடி ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல எப்படி நிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என் தேசத்தின் சிறையிருப்பு மாறிடுச்சுன்னா என் சிறையிருப்பு மாறிடும். இதைத்தான் நாம புரிந்து கொள்ளணும். இதுல நம்ம நிறைய நேரத்துல என் பிரச்சனை மாறுறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இதுதான் அதுக்கு வழியாக இருக்கும். தேசத்தின் சிறையிருப்பு மாறுச்சுன்னா என் சிறையிருப்பு மாறும். நான் முன்னாடி இருந்த சந்தோஷம், முன்னாடி இருந்த அந்த சந்தோஷம், முன்னாடி இருந்த அந்த ஒரு செழுமைய வாழ்க்கையில திரும்ப வேணும்னா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, தேசத்தின் சிறையிருப்பு மாறணும். ஆனா நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரே என் சிறையிருப்பை மாத்துங்க, என் சிறையிருப்பை மாத்துங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாத்துங்க, என்னுடைய காரியத்தை மாத்துங்க, என்னுடைய பிள்ளையை மாத்துங்க, என்னுடைய கணவரை மாற்றுங்க, என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் மாத்துங்க, என் வேலையை மாத்துங்க. இதுதான் நாம ஜெபிப்போம். ஆனா வேதம் நமக்கு என்ன காண்பிச்சு கொடுக்கிறதுனா, தேசத்தின் சிறையிருப்பு மாறினால் உன்னுடைய நிலைமை மாறும். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இதை கேட்கும்போது. தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிட்டா என்னுடைய சிறையிருப்பு மாறிடும். புரியும்னு நினைக்கிறேன். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சிறையிருப்பு மாறுறதுக்கு என்னன்னா, தேசத்தின் சிறையிருப்பு மாற நாம ஜெபிச்சோன்னா நம்ம சிறையிருப்பு மாறும். யோபு பல மாதங்களாக போராடுறாரு தேவ சமூகத்துக்கு முன்பதாக. வியாதியும் வேதனையும் அவரை வாட்டி எடுக்கிற ஒரு நிலைமை. ஆனா அந்த மனுஷனோட சூழ்நிலை மாறுறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை திருப்பினார். இன்னைக்கு என் சிறையிருப்பு மாறணும், கண்ணீர் என் வாழ்க்கையில மாறணும், ஒரு வியாதி என் வாழ்க்கையில மாறணும், வறுமை என்னுடைய வாழ்க்கையில மாறணும், இந்த சூழ்நிலைகள், இந்த சமாதானம் இல்லாத நிலைமை என் குடும்பத்துல மாறணும், என் குடும்பத்துல சிரிப்பு சத்தம், சந்தோஷ சத்தம் கேட்கணும்னா எந்த சிறையிருப்பு மாறணும்னா, தேசத்தின் சிறையிருப்பு மாறுச்சுன்னா என் சிறையிருப்பு மாறும். எந்த தேசத்தின் சிறையிருப்பு மாறுச்சுன்னா என் சிறையிருப்பு மாறும். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுயநலவாதியா தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் நிற்காம, ஆண்டவரே என் தேசத்தின் சிறையிருப்பை மாத்திட்டீங்கன்னா என் சிறையிருப்பு மாறிடும் ஆண்டவரே. வித்தியாசமாக தான் இருக்கு இந்த கான்செப்ட் பார்க்கும்போது. ஆனால் தேவன் வைத்திருக்கிற காரியமே அப்படிதான். அநேகருடைய போராட்டங்கள் மாறுறதுக்கு ஒரு வழி என்ன, எங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கும். என் தேசத்தின் சிறையிருப்பு மாறிடுச்சுன்னா என் சிறையிருப்பு மாறிடும். தேசத்தினுடைய கண்ணீர் மாறிடுச்சுன்னா என்னுடைய கண்ணீர் மாறிடும். தேசத்தினுடைய காரியங்கள் மாறுச்சுன்னா என்னுடைய காரியங்கள் மாறிடும். இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அதான் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்காக தேவன் தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். இப்போ இன்னைக்கு தேசத்துல என்ன சிறையிருப்பு இருக்கு? எந்த பக்கம் திரும்பினாலும் பாவத்திலையும் சாபத்திலையும் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. கண்ணீரிலையும் வேதனையிலையும் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பசியில, பட்டினியில, பஞ்சத்துல சிக்கி நாளுக்கு நாள் மடிந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்க போவது யார்? உங்க சிறையிருப்பு மாறணும்னு நினைக்கிறீங்க. உங்க சிறையிருப்பு மாறணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா தேசத்தின் சிறையிருப்பை மாத்துறதுக்கு நீங்க தேவ சமூகத்துல நின்னீங்கன்னா உங்க சிறையிருப்பு மாறும். உங்களுக்காக தேவன் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவார். தேசத்தின் சிறையிருப்பு மாறும். அது இப்போ மாறுச்சுன்னா உங்க சிறையிருப்பு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை தேசத்தின் சிறையிருப்பு மாறுவதற்காக உங்க சமூகத்துல வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடியவர்களை தேவன் தேடுகிறார். அப்ப தேசத்தின் சிறையிருப்பு மாறணும்னா என் சிறையிருப்பு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் சிறையிருப்பு மாறுச்சுன்னா என் சிறையிருப்பு மாறிடும். இன்னைக்கு அங்கதான் கீ இருக்கு. எங்க என் போராட்டத்துக்கு வழி என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு கீ எங்க இருக்கு அப்படின்னா, நான் தேசத்தின் சிறையிருப்பு மாறணும். தேசத்தின் சிறையிருப்பு மாறணும்னா அதுக்கு நான் தரப்புல நிக்கணும். எப்போ பார்த்தாலும் எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எங்க போய் தேவ சமூகத்துல போய் நிக்கிறது, நான் எப்படி போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இல்லாம, நாம எப்பயுமே எப்படி நிக்கணும்னா தேவ சமூகத்துக்கு முன்பதாக எனக்கு இருக்கிற போராட்டங்கள் 1000 போராட்டங்கள் இருக்கும். எனக்காக என் தேவன் இருக்கிறார். அப்ப அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் வியாதியிலையும் தேசம் போய்கொண்டிருக்க அந்த தேசத்துல நிற்கிற ஜனங்களுக்காக யார் இருக்கிறா? அவங்களுக்காக நான் தரப்புல நிற்பேன்னு நிக்கணும்.
தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேசத்துக்காக நான் திறப்புல நின்று நான் ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, அப்பா, எங்கள் சிறையிருப்பு மாறுவதற்காக தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொன்னீங்களே, நாங்க முன்னாடி இருந்தது போல சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் நாங்கள் இருந்தது போல நாங்கள் இருக்கும்படிக்கு எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படிக்கு, தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த இந்த சுதந்திரத்தின் நாளில் அப்பா, தேசத்தின் சிறையிருப்புக்காக உங்கள் சமூகத்தில் வந்து மன்றாடி நிற்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. கர்த்தர் எங்களை ஒரு விஷயம் அங்கீகரிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் நீர் ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எல்லா தடைகளும் சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.